நாம் கடந்த வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயங்கும் பாவமானது தசாபுத்தி அந்தர ரீதியாக இயங்கும் பாவமானது எந்தெந்த பாவத்திற்கு 5, 9ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவங்கள் முழுமையாக இயங்கி அந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய பலன்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த வகுப்பில் படித்த முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் இயங்கினால் அந்த பாவம் எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக வருகிறதோ, இயங்கக்கூடிய பாவம் எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்கள் மற்றவர்கள் தூண்டுதலால் நடைபெறும். மற்றவர்கள் தூண்டுதல்லாம் எப்படி? நீ வந்துருவியா, பார்த்துருவியான்னா அதுக்கு திமிருக்குனே நம்ம போய் பார்ப்போம். புரியுதா? இல்லை ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான் அவங்களைய, நீ எல்லாம் என்னடா பண்ண போகிற அப்படின்னா அதை மீண்டு வருவதற்காக, அந்த அவமானத்தை நம்ம எப்படி அடையிறதுங்கிறதுக்காக அதை மீண்டு வருவதற்காக செய்வோம். புரியுதா புரியலையா? அதே மாதிரி ஒரு பொருள் கேட்குறீங்க, அந்த பொருள் இல்லைங்க எனக்கு வேலைக்கு வேணுங்க அப்படிங்கிறான். அப்போ இவன் நம்மளுக்கு இந்த பொருளை கொடுக்கலையே, இதை நம்ம சொந்தமாக வாங்கணும்னு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு வாங்குவோம். புரியுதா புரியலையா? அந்த மாதிரி மற்றவருடைய தூண்டுதல்களால், மற்றவர்கள் ஏற்படுத்துகிற பகைமையினால், புரியுதா இல்லையா, மற்றவர்கள் உசுப்பேத்துவதால் சில பாவ பலன்கள் நடைபெறும். புரியுதா புரியலையா? நார்மலாக நடக்காது, சும்மா இருந்துக்கிட்டே இருப்போம். எவனாவது உசுப்பேத்தி விட்டான்னா உடனே அதை செய்யணும்னு தூண்டுதல் ஏற்பட்டு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் கொண்ட பாவம் தான் இயங்கும் பாவத்திற்கு எந்த பாவம் 6ஆவது பாவமாக வருகிறதோ, இயங்கும் பாவமானது எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்களை அப்படித்தான் அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை உதாரணத்தின் மூலம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப 4ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 4ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 4ஆம் பாவத்திற்கு எந்த பாவம் 6ஆம் பாவமாக வருகிறது அப்படின்னு பார்க்கணும். இது தப்பா போட்டிருக்கு இந்த லைன் தவறு. எந்த பாவம் 6ஆம் பாவமாக வருகிறது? 11ஆம் பாவமானது 6ஆம் பாவமாக வருகிறது. யாருக்கு? 4ஆம் பாவமானது 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வருகிறது. புரியுதா புரியலையா? 4ஆம் பாவமானது 11ஆம் பாவத்திற்கு, இங்கிருந்து எடுத்தீங்கன்னா இதுக்கு இது 6ஆம் பாவமாக வருகிறது. அப்ப 9 வேலை செய்யுமான 9க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால அதை விட்டுருங்கோ. அப்ப இந்த 11ஆம் பாவம் என்பது எப்பொழுதுமே தூண்டி செயல்பட்டு கொண்டே இருக்குமானா இருக்காது. யாராவது உங்களிடம் சண்டை போடுவது, பகைமை ஏற்படுத்துவது, கிளர்ச்சியை ஏற்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது இவர் என்ன பண்ணிடுவாரு? இயங்கி, இந்த 11ஆம் பாவம் இயங்கி அந்த பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. அப்ப 4ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 4ஆம் பாவமானது 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடமா வருகிறது. இப்ப உதாரணமா ஒரு விஷயம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 11ஆம் பாவம் எப்ப இயங்கும்? யாராவது தூண்டுவதால் இயங்கும். இப்ப 11ஆம் பாவம் என்ன பண்றாங்க? ஜாதகருடைய எண்ணங்கள் நிறைவேறுதல், லாபங்களை அடைதல், எதிர்பார்த்ததையெல்லாம் அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை பெற்றிருக்கிறது. மூத்த சகோதரம் சார்ந்த உறவு நிலைகளையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய மாற்றங்களையும் இது பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ இந்த 4ஆம் பாவமானது இப்ப இயக்கத்தில் இருக்கிறது. 11ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமாக 4ஆம் இடம் வருகிறது. புரிந்து கொள்ள முடியுதா? புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 11ஆம் பாவம்ங்கிறது ஆசையை தூண்டக்கூடிய பாவம் முன்னாடியே சொல்லிட்டேன்.
ஏன் 11 என்பது ஜாதகருடைய டிசைர்ஸ், எதிர்பார்ப்புகள், விருப்புகளை தரக்கூடிய பாவம். இந்த இடத்துல ஏண்டா ஒரு வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், போகிற பக்கம் போயிட்டு வரலாம், வேலை சுழுவாக முடியும்னு யாராவது சொன்னாங்கன்னா உடனே அவருக்கு நம்ம வண்டி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தூண்டப்பட்டு அவர் உடனே ஒரு வண்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி வாங்கிடுவார். அவரா நினைச்சாரா? இதை இல்லை, நான் பாட்டுக்கு சும்மா தாங்கிற நண்பர் தான் சொன்னாருங்க ஒரு வண்டி வாங்கினா ஈஸியாக இருக்கும்னு, அதனால நான் போய் வண்டி வாங்கினேங்க அப்படின்பாரு. புரியுதா? உன்னால் முடியும், நீ நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும், ஒரு வீடு கட்டினா என்ன அப்படின்னு கேட்டாருன்னா உடனே என்ன பண்ணிடுவார், அவர் போய் ஒரு வீட்டை கட்டிடுவார். ஒரு வாடகை வீட்டில் இருக்காரு, அந்த வீட்டு ஓனருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்துடுது. நீ எல்லாம் வீடு கட்டி பார்த்தா தெரியும்டா அவனுக்கு அதோட கஷ்டம்னு அவர் திட்டிடுவார். யார்? வீட்டு ஓனர். இவன் நம்ம அப்படி திட்டுறதா அப்படிங்கிறக்கா என்ன பண்ணிடுவார், ஓடி போய் ஒரு வீடு கட்டுவார். இப்படி மற்றவருடைய தூண்டுதலால், எதிரிகளினுடைய தூண்டுதலால், பகையால் உள்ளம் தூண்டப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு காரியம் நிறைவேறுகிறது என்றால் அது என்னவா இருக்கும்? இயங்கும் பாவமானது எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக அமைகிறதோ அந்த பாவ பலன்கள் இவ்வாறு நடக்கும்னு சொல்லணும். புரியுதா? இப்போ என்ன சொல்லணும் இவரை பொறுத்து அப்படின்னா, 4ஆம் பாவம் இயங்குது, அதுக்கு 4ஆம் பாவமானது எந்த பாவத்துக்கு 6ஆம் பாவம்? 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக இருக்கு. அப்போ நீ ஒரு நல்ல லாபத்தை அடையலாம், நல்லா வாழலாம் அப்படின்னு ஒருவர் தூண்டுவதால் அவர் என்ன பண்ணி ஆரம்பிப்பார், அந்த காரியத்தில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். இது 4ஆம் பாவமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, 4ஆம் பாவம் இயங்கிறதுனால இந்த 4ஆம் பாவம் 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக இயங்கிறதுனால பெருசாக பேச முடியாது. ஆனால் மற்றைய பாவங்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக பேச முடியும். இப்போ 10ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் பாவம் இயங்குது, 10ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்போது மற்றவருடைய தூண்டுதலால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார், தன்னுடைய தரம் குறைவதால் அதற்கான முயற்சி ஏற்படுத்துவார், பேரு புகழ் அந்தஸ்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான்றதுக்காக ஒரு கமிஷன் ஏஜென்சிஸ் ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி பல்வேறு நிலைகளை அவர்கள் செய்வார்னு சொல்லலாம். அப்போது இந்த 11ஆம் பாவமானது நார்மலாக இயங்காது, யாராவது தூண்டினால். இப்போ ஒரு நடிகர் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தார், நல்லா ஃபேமஸாக இருந்தார், நம்பர் 1 இருந்தார். அவரை மற்றவங்க தூண்டுனாங்க. என்னன்னு தூண்டுனாங்க? நீ என்ன பெரிய ஆளா, நீ நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க. உடனே அவர் நான் அரசியலில் இறங்க போகிறேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அந்த தூண்டுதலால் அந்த இடத்துக்கு போனார். அது ஏன்னா அந்த அரசியல் சார்ந்த பாவம் எது? 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் எது? லக்னத்திற்கு 2ஆம் பாவம் இல்லையா? இது ரெண்டுமே 2ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 9ஆம் பாவம் தூண்டப்பட்டு மற்றவர்களால், எதிரிகளால் இந்த 9ஆம் பாவம் சார்ந்த முடிவுகளை அந்த நடிகர் எடுத்தார். அது முழுமை பெறலைங்கிறது அடுத்து. ஆனால் தூண்டப்படுகிறார், தூண்டுவதால் ஒரு செயல் நடைபெறுகிறது இல்லையா? அதை குறிக்கக்கூடிய நிலைதான் இந்த இயங்கும் பாவமானது. எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவம் வருகிறதோ, 6ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்களை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப இயற்கையிலேயே அவருக்கு அந்த பாவம் சார்ந்த செயல்கள் சார்ந்து எந்த ஒரு எண்ணமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. ஆனால் அவர் அனுபவிக்கக்கூடிய பின்னடைவுகள், பிரச்சனைகள், அவமானங்கள், தூண்டல்கள், மற்றவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய நிலை, இவற்றால் அவர் அந்த காரியங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையை பெறுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் இயங்கும் பாவமானது எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக வருகிறதோ அது சார்ந்த பலன்களை நிர்ணயம் செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல ஒரு பாவம் இயங்கினால் அந்த பாவம் எந்த பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்கள் மற்றவர்களுடைய உதவியால் நடந்தேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா? ஒரு பாவம் இயங்குதுன்னா அந்த இயங்கும் பாவமானது எந்த பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்கள் மற்றவர்கள் உதவியால் நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா 7ஆம் பாவம் என்பது எந்த பாவம் இயங்குதோ அதுக்கு 7ஆம் பாவம் என்பது எதிரில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய நிலையை குறிகாட்டுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதானே குரு திசை நடக்குது. குரு கிரகமானது 4ஆம் பாவம் ஆரம்ப முனை நின்ற நட்சத்திராதிபதியாக வந்திருக்கு. இந்த பாவம் எந்த பாவத்துக்கு 7ஆம் பாவம்? 10ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருகிறது. 10ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 10ஆம் பாவமானது மற்றவருடைய உதவியால் நடைபெறும். ஒரு தொழில் பண்ணலான் இருக்கேன்னா மற்றவருடைய உதவி ஏற்படும். இப்போ 4ஆம் பாவம் இயங்கிறதுனால தாய் வழி உறவுகளுடைய உதவியால் உங்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும், தொழில் பண்ணுவீங்க. 4ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுவான்? ஒரு ஸ்டாண்டர்டான கடை வச்சுட்டு உட்கார போறீங்க, ஸ்டாண்டர்டான தொழில் ஏற்பட போகுது மற்றவர்கள் உதவியால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேர் புகழ் அந்தஸ்து ஏற்பட போகிறது உங்களுக்கு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், நீங்க உங்களோட வீடு கட்டுறதுனால, வண்டி வாகனங்கள் வாங்க, விவசாயம் பண்றதுனால உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய மதிப்பு மரியாதைகள் உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப கௌரவம், பேர் புகழ் அந்தஸ்து, தொழில் இது சார்ந்த நிலைகள் மற்றவர்கள் உதவியால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். புரிந்து கொள்ள முடியுதா? ஏன்னா 10ஆம் பாவமானது இயங்கும் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருகிறது. இந்த 7ஆம் பாவமா 10ஆம் பாவம் வர்றதுனால இவர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும், இவருக்கு பேர் புகழ் அந்தஸ்து வரணும்னு நினைச்சாலும், கௌரவமா வாழணும்னு நினைச்சாலும் அது இவரால் செய்ய முடியுமான? முடியாது. மற்றவர்கள் உதவியால் இந்த காரியங்கள் ஏற்படும். இவர் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பார், யாரும் அவரை பற்றி பெருமையாக பேச மாட்டான். ஒரு 10 பேரை பேச விடுறாருன்னு வச்சுங்க, இவர் நல்லவர் வல்லவர்னு, உடனே என்ன பண்ணிடுவான்? நல்லா நிறைய பேர் சொல்கிறாங்கங்க இவர் ரொம்ப நல்லவராங்க அப்படிம்பான். இது மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பார், அவரால் ஆரம்பிக்க கூட முடியாது. ஆனால் ஒரு நண்பர் வருவார், வா நண்பா நானும் நீ சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அவருடைய தூண்டுதலால், அவருடைய உதவியால் இவர் என்ன பண்ணுவார்? அந்த தொழிலை செய்ய ஆரம்பிப்பார். அப்ப 10ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் அனைத்துமே மற்றவர்களுடைய உதவியால் இவருக்கு நடைமுறைக்கு வரும். அதன் மூலமாக இவர் நன்மைகளை பெறுவார், அந்த பாவம் சார்ந்த காரகத்துவ பலன்களை பெறுவார் அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் ஒரு தொழில் பண்ணட்டுமான்னு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொன்னீங்க? தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த தொழில் செய்யக்கூடிய நிலைகள் நடக்காது. யாருடைய உதவியாவது, மனைவியோ தாய் வழி உறவுகளோ நண்பர்களோ மற்றவர்கள் உதவி செய்து அதன் மூலமாக வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு தொழில் தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஐயா நான் புகழ் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க என்னத்த நேரடியாக போய் செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு புகழ் வராது. அதையே மற்றவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லி அதன் மூலமா நீங்க உங்களுடைய புகழை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத இதில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? அப்போ 4ஆம் பாவம் இயங்கும் பொழுது அது 10ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமாக வருது. அந்த 10ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவ ரீதியான பலன்கள் மற்றவர்கள் உதவியோடு நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பாவம் இயங்கினால் அந்த பாவமானது எந்தெந்த பாவத்திற்கு 4, 8, 10, 12 பாவங்களாக வருகிறதோ அந்த காரியங்கள் தடைகளையும் பின்னடைவுகளையும் குழப்பங்களையும் அவமானங்களையும் விரயங்களையும் தரும். அந்த பாவங்களுக்கு எந்தெந்த பாவத்திற்கு இயங்கும் பாவம் 2ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவ பலன்கள் வளர்ச்சி அடைந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல இயங்கும் பாவமானது எந்தெந்த பாவத்திற்கு 5, 9ஆம் பாவங்களாக வருகிறதோ அந்த பாவங்கள் இயங்கி 100% பலன்களை வழங்கும். எந்தெந்த பாவங்கள் இயங்கும் பாவத்திற்கு 3, 11ஆம் பாவங்களாக வருகிறதோ அது சார்ந்த காரகத்துவம் சார்ந்த பலன்கள் அதி சாதகமாக இயங்கி அதி தீவிரமாக இயங்கி அந்த பாவ பலன்களுக்கு 200% பலன்களை கொடுக்கும். இயங்கும் பாவமானது எந்த பாவத்திற்கு 6ஆம் பாவமாக வருகிறதோ அது மற்றவர்களை தூண்டுதலால், பகையால், எதிரிகளால் தூண்டப்பட்டு அதனால் நடைபெறும். இயங்கும் பாவமானது எந்தெந்த பாவத்திற்கு
7ஆம் பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சார்ந்த காரகத்துவ பலன்கள் மற்றவர்கள் உதவியால் நடக்கும். அப்போ ஒரு பாவம் இயங்கும் பொழுது மற்ற ஏனைய 11 பாவங்களிலும் ஏதோ ஒரு விதத்தால் தூண்டப்பட்டு நன்மையோ தீமையோ சாதகமோ அதிசாதகமோ இவற்றை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதே போல எந்தெந்த பாவங்கள் இயக்கப்படுகிறதோ அந்தந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பலன்கள் இந்த மாதிரி ஏற்படுத்தப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு இப்போ 4ஆம் பாவம் இயங்குது, அப்போ இவருக்கு இந்த இதில் நல்லா இருக்கும், இது சாதகமாக இருக்கும், இது பாதகமாக இருக்குன்ற பலன்களை மனசில் வச்சுக்கணும். அடுத்து எந்த பாவத்தை குரு பகவான் இயக்குகிறார் தன்னுடைய தசாவினுடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தை இயக்குகிறார். அப்போ 8ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாவம் இயங்கி என்னென்ன பலன்களை கொடுக்கணும் முதல்ல சொல்லணும். 8ஆம் பாவமானது எந்தெந்த பாவத்திற்கு 4, 8, 10, 12 பாவமாக வருதுன்னு பார்த்து அந்த பாவங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் சொல்லணும். எந்தெந்த பாவங்களுக்கு 8ஆம் பாவமானது 3, 11 வரும்னு பார்த்து அந்த பாவத்தை அதிகமாக இயங்கி அது சார்ந்த பலன்களை 200% கொடுக்குன்னு சொல்லணும். எந்தெந்த பாவத்திற்கு 3, 11 வருதோ அதெல்லாம் அதிகமாக இயங்குன்னு சொல்லணும்னு சொன்னோம். எந்தெந்த பாவமானது இயங்கும் பாவத்திற்கு 2ஆம் பாவமாக வருதோ அது 150% இயங்கி பலன் கொடுக்குன்னு சொல்லணும். எந்தெந்த பாவமானது இயங்கும் பாவத்திற்கு 5, 9 பாவமாக வருதோ 100% இயங்கி பலன் கொடுக்குன்னு சொல்லணும். இப்போ 8ஆம் பாவம்னா 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்துக்கு எந்தெந்த பாவம் 6ஆம் பாவமாக வருதோ அந்த பாவம் எல்லாம் மற்றொரு தூண்டுதலால் செயல்பட்டு பலன் கொடுக்கும்னு சொல்லணும். 8ஆம் பாவத்துக்கு எந்த பாவம் 7ஆம் பாவமாக வருதோ மற்றொரு உதவியோடு அந்த காரியங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ 4க்கு ஒரு செட்டப் ஃபுல்லாக ஒரு பலன்கள், 8க்கு ஒரு பலன்கள், அடுத்து 12ஆம் பாவத்தை இயக்குவதால் அதற்குரிய பலன்கள், இதெல்லாம் கம்பைன் பண்ணும் பொழுது அவர் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பலன்களாக வெளிப்பட்டு விடும். இந்த காரியங்கள், இந்த செயல்களால், இந்த சிந்தனைகளால், இந்த திட்டங்களால், இந்த யோசனைகளால் அவர் நன்மையை அடைவாரா, அது நீண்ட தூரத்திற்கு செல்லுமா, இவர் போகக்கூடிய பாதை இடையில் துண்டிக்கப்படுமா, நஷ்டத்தை கொடுக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு எடுத்து ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குரு நின்ற நட்சத்திராதிபதி எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளுக்கு நட்சத்திராதிபதியா வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து அந்த பாவங்கள் இந்த பாவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய பலனை கொடுக்குமா அல்லது மறுக்கும் பலனை கொடுக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் தான் இந்த பலன்கள் எந்த அளவிற்கு அவருக்கு சாதகத்தை கொடுக்கும் நம்ம எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இப்போ ஒரே ஒரு பாவம் இயங்கினால் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் வேகமா 8ஆம் பாவம் இயங்கினால் எந்தெந்த பாவங்கள் இயங்கும், 12ஆம் பாவம் இயங்கினால் எந்தெந்த பாவங்கள் இயங்கும், இதற்கு குரு நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் 3, 7, 11 இயக்குவது என்ன மாதிரி பலனை கொடுக்குது, அந்த பாவங்கள் எப்படி இயங்கும், அது எப்படி எடுத்துட்டு போகுங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை மீண்டும் 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 நீங்கள் படிப்பதன் மூலமாகவும் பயிற்சி செய்வதன் மூலமாகவும் தான் உன்னத நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் 8ஆம் பாவம் இயங்கினால் எந்தெந்த பாவங்களுக்கு சாதகம் பாதகம், எந்தெந்த பாவங்களுக்கு நன்மை தீமைங்கிறத நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.